இதுக்காக தான் கோயம்புத்தூரை தொழில் மற்றும் வணிகத் தலைநகரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்களா? நிச்சயமா. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதிகள் ஏற்கனவே மக்களோட சுயமுயற்சியாலும் தொழில் முனைவோர் மனப்பான்மையாலும் இந்தியாவோட முக்கியமான தொழில் நகரங்களா விளங்குது. ஆமா, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே அங்கதான். அங்க இயல்பாகவே சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோட கட்டமைப்பு மிக வலுவா இருக்கு. அத முறைப்படுத்தி ஒரு தொழில் தலைநகரம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு யோசிங்க. பெரிய நிறுவனங்கள் வரும். சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்கள், புதிய மாபெரும் தொழிற்சாலைகள் அங்க நேரடியாக வந்து முதலீடு செய்யும். அதற்கான சப்ளை செயின் அங்க இன்னும் பிரம்மாண்டமாக்க கட்டமைக்கப்படும். வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள் அங்க உருவாகும். அருமை. நிர்வாகம், பொருளாதாரம், தொழில் இது எல்லாமே வாழ்வாதாரம் சார்ந்தது. ஆனா ஒரு மாநிலத்திற்கு அடையாளம் அப்படிங்கிறது அதோட பண்பாடு தானே. வரலாறு இல்லாத ஒரு நிலம் வெறும் எந்திரமா மாறிடுமே. அது அந்த ஆவணம் தவற விடல. அதனாலதான் மதுரையை கலாச்சார மற்றும் பாரம்பரிய தலைநகரமா முன்வைக்குது. தமிழ்மொழி வளர்ச்சி, கலை, இலக்கியம், வரலாற்று பாதுகாப்பு எல்லாவற்றுக்குமான மையமா மதுரை இருக்கும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நிலத்திற்கு இதைவிட சிறந்த அங்கீகாரம் இருக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. மதுரையோட கீழடி போன்ற அகழாய்வுகள் உலகரங்குல கவனத்தை பெற்றிருக்கிற நிலையில மதுரைய அதிகாரப்பூர்வமாக கலாச்சார தலைநகரா மாத்துறது உலகத் தமிழர்களோட பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்தும். இதனால தென் தமிழகத்தோட சுற்றுலா பொருளாதாரம் பல மடங்கு உயரும் வாய்ப்பும் இருக்கு. சரி, வரலாற்று பெருமை மதுரைக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எதிர்காலம், அதுதான் 5வது தலைநகரமான கன்னியாகுமரியோட பங்கா. அறிவியல் மற்றும் சிந்தனை தலைநகரம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்களே, இது சற்று வித்தியாசமா இருக்கே. ஆமா, இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல்னு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிய வெறும் சுற்றுலா தலமா மட்டும் பார்க்காம அத புவியியல் மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கான மையமா மாத்துறது அப்படிங்கிறது மிக தொலைநோக்கான ஒரு பார்வை. ஓ, சயின்ஸ் ரிசர்ச் அங்க வருமா? ஆமா, எதிர்காலத்தோட மிகப்பெரிய சவாலான காலநிலை மாற்றத்தை ஆராய்வதற்கும் கடல்சார் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் இதைவிட சிறந்த இடம் இருக்க முடியாது. உலக தமிழர்களை இணைக்கும் ஒரு தத்துவார்த்த மற்றும் ஆராய்ச்சி மையமாவும் அது செயல்படும் அப்படின்னு வரைவு சொல்லுது. இது வரைபடத்துல பாக்குறதுக்கும் தத்துவார்த்தமா பேசுறதுக்கும் மிக சிறப்பா இருக்கு. ஆனா இத ஒரு சாமானியரோட பார்வையிலிருந்து சிந்தித்து பார்ப்போம். சரி, சொல்லுங்க. அன்றாட சம்பளத்திற்காக உழைக்கிற ஒருவருக்கு இதனால என்ன பயன்? இதெல்லாம் தரையில நிஜமாவே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு பொருளாதார சங்கிலியா நாம பாப்போம். இப்போ நாம முன்னாடி பேசினது போல தலைமைச் செயலகம் திருச்சிக்கு மாறுதுன்னு வச்சுப்போம். அந்த அலுவலகங்கள்ல வேலை பார்க்கற பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், அவங்க குடும்பங்கள், அவங்களுக்கு சேவை அளிக்கும் சிறு வணிகர்கள்னு ஒரு மாபெரும் மக்கள் தொகை சென்னையை விட்டு திருச்சிக்கு நகரும். ஓஹோ, அப்படி ஒரு பெரிய தொகை சென்னையை விட்டு வெளியேறும்போது சென்னையில வீடுகளுக்கான தட்டுப்பாடு, அதாவது ஹவுசிங் டிமாண்ட் பெருமளவு குறையும் இல்லையா? அதுதான் அடிப்படை பொருளாதாரம். தேவை குறையும் போது வீட்டு வாடகை தானாவே கட்டுக்குள் வரும். சென்னையில உள்ளவங்களுக்கு வாழ்க்கை செலவு குறையும், நெரிசல் பாதியாக குறையும். அப்போ மத்த ஊர்களுக்கு? அதே நேரம் அந்த மனித வளம் மற்ற நகரங்களுக்கு போகும்போது அங்கே உள்கட்டமைப்பு பெருகும். கோவைக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் புதிய சாலைகள், மேம்பாலங்கள், புதிய விமான போக்குவரத்து வசதிகள் கிடைக்கும். சூப்பர். புதிய ஐடி பார்க்குகள் மற்ற ஊர்களையும் திறக்கப்படும். வேலை வாய்ப்புகள் மாநிலம் முழுவதும் பரவலாக்கப்படும் போது இளைஞர்கள் தங்கள் வீடுகளை விட்டு, தங்கள் பெற்றோரை விட்டு புரிந்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. சொந்த மண்ணிலே குடும்பத்தோட இணைந்து வாழ முடியும். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, கிராமங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் இடையிலான இடைவெளி முற்றிலுமாக குறையும். நீங்க எந்த ஊர்ல பிறக்கிறீங்களோ அதே ஊர்ல அல்லது அதற்கு மிக அருகில உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும். ஆமா, கரெக்ட். உங்க வீட்டோட அருகிலேயே உலகத்தரம் வாய்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அரசு உதவிக்காக பல 100 கிலோமீட்டர் அலைய வேண்டாம். அதாம், அனைத்து அதிகாரமும் ஒரே இடத்துல குவியக்கூடாது மற்றும் மாநிலம் முழுவதும் சமமான வளர்ச்சி வேண்டும் அப்படிங்கிற இந்த தத்துவங்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஆமாம், அவை உங்க தினசரி வாழ்வோட அழுத்தத்தை குறைக்கும், உங்க பணத்தை சேமிக்கும் நடைமுறை கருவிகள். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. பல மணி நேர பயணங்கள், நெரிசலான பேருந்துகள், தற்காலிக தங்குமுடங்கள், ஊரவிட்டு பிரிஞ்சு வாழும் தனிமை, இதெல்லாம் இல்லாம உங்க நிலத்திலேயே உங்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த வாய்ப்புகள் கிடைத்தா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? யோசிச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு.
உங்களுடைய தினசரி மன அழுத்தம் எவ்வளவு குறையும்? இது வெறும் நிலங்களை மாற்றுவதை பற்றிய விவாதம் கிடையாது. நம்முடைய சமூக கட்டமைப்பையே சமநிலைப்படுத்துவது பற்றிய ஒரு ஆழமான தேடல். மிக அழுத்தமான பதிவு. நாம இன்றைய ஆழமான அலசலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். ஆவணத்தோட கடைசி வரி மிகத் தெளிவா சொல்லுது. தலைநகரை மாற்றினால்தான் தமிழகத்தை சமமாக வளர்த்திட முடியும் அப்படின்னு. ஆமாம். சமநிலை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கற்பனை கிடையாது. அது சரியான திட்டமிடல் மூலம் சாத்தியமே அப்படிங்கறத இந்த ஆவணத்தோட 32 முதல் 35 வரையிலான பக்கங்கள் தர்க்க ரீதியா விளக்குது. ஆமா. மீண்டும் ஒருமுறை நாம நினைவூட்ட விரும்புறது என்னன்னா, இது அந்த ஆவணத்தோட கொள்கைகளை நோக்கிய ஒரு புறவையான அலசல் மட்டுமே. அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கானதாகவோ ஒரு சில இடங்களுக்கானதாகவோ சுருங்கிவிடக்கூடாது அப்படிங்கறதான் மனித சமூகத்தோட அடிப்படை எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நிர்வாக ரீதியா எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கறதற்கான ஒரு மாற்று பார்வைதான் இந்த ஐம்பெரும் தலைநகர திட்டம். இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இதுவரை பேசின விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புறேன். என்னது அது? நாம அதிகாரத்தை நிலவியல் படி 5 நகரங்களுக்கு பிரிக்கிறத பத்தி பேசணும், நிர்வாக அலுவலகங்களை திருச்சியில வைக்கிறத பத்தி பேசணும். ஆனா சற்றே எதிர்காலத்தை நோக்கி சிந்திச்சு பாருங்க. உலகம் முழுமையா டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐன்னு தொழில்நுட்பம் அபாரமா வளர்ந்து வரும் சூழல்ல ஓ, நீங்க எங்க வரப்போறீங்கன்னு எனக்கு புரியுது. அடுத்த 20 ஆண்டுகள்ல தலைநகரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பா இல்லாம போனா என்ன ஆவது? சரியா, அதேதான் சொல்ல வந்தேன். உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்த அந்த அதிகப்படியான செயலிகளோட எடைய இப்போ நாம 5 நகரங்களுக்கு பிரிச்சு கொடுத்தோம். ஆனா எதிர்காலத்துல 8 கோடி மக்களோட ஸ்மார்ட் போன்களுமே தலைமைச் செயலகமா மாறினா எப்படி இருக்கும்? வாவ். அனைத்து அதிகாரமும் அரசு எந்திரத்தோட மொத்த செயல்பாடும் உங்க கைபேசியிலே நடக்கும் ஒரு மாபெரும் டிஜிட்டல் புரட்சி வந்தா அதுதான் உண்மையான முழுமையான அதிகார பரவலாக்கம். அப்படி ஒரு காலம் வரும்போது இந்த நிலவியல் தலைநகரங்கள் கூட வெறும் குறியீடுகளா மாறிடும். ஆமா, கண்டிப்பா. உண்மையான அதிகாரம் ஒவ்வொரு தனி மனிதனோட கைவிரல் நுனிகளுக்கும் வந்து சேரும். அது சமநிலை வளர்ச்சியோட அடுத்த கட்ட பரிணாமமா இருக்கும். சிந்திச்சு பார்க்கவே பிரம்மாண்டமான ஒரு சாத்தியக்கூறு இது. சிந்திச்சு பாருங்க. அதிகாரத்தோட மையத்தை தேடி நாம பயணிக்க வேண்டியதில்ல. அதிகாரம் நம்மை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்ல. இத்தனை நேரம் எங்களுடன் இணைந்து இந்த ஆழமான அலசலை கேட்ட உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சிந்திப்போம். புதிய தேடல்களுடன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல சந்திப்போம்.